இப்போ நீங்க எல்லா சேனல்லையுமே இந்த கருப்பாடு கருப்பாடுன்னு பேசிட்டே இருக்கீங்க சார். யார் தான் அந்த கருப்பாடு? அதை எப்போ நீங்க வெளியே சொல்லுவீங்க? சொல்லுவேன். சொல்ல வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் வரும். நான் அடிமை இல்லை, நான் போராளி. அடிச்சா கத்துவேன். என்னை அடிக்கிறான், என்னை குத்துறான், இல்லை கிள்ளுறான் அப்படின்னு கூட கத்துவேன். உங்களை இடைநீக்கம் பண்ணதுக்கு முக்கியமா ஒருத்தர் யார் காரணம்னா உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா எல்லாரும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அமித்ஷா அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சாரு. அதை நீங்க கேள்வி கேட்டதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் காஞ்சிபுரத்தில் பேசும்போது உங்கள் தலைவருக்கே அமித்ஷா ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு சார். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? திருமாஜி, how are you? How old are you? My best wishes, happy birthday என்று சொன்னார். நீங்க ஏற்கனவே சிக்கல்ல அந்த சிக்கலை தான் நீங்க திருப்பி மேற்கொண்டு சிக்கலாக்குறீங்க. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கான விளக்க கூட்டத்தில் பேசின உண்மைதான். நானும் போட்டு கேட்டேன், எனக்கு அதிர்ச்சி ஆச்சு. ஆனா எங்க தலைவர் பொய்ன்றது அவர் வார்த்தையில வந்ததே இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும் பரவலாவே. அதே பிரச்சனையே ரைட்டா, வெளிப்படையா எல்லாத்தையும் பேச. எஸ் 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 அதனால நாங்களும் இப்படி பேசுறோம். தலைவருக்கு 10ஆம் தேதி பிறந்தனால அவருடைய இது பிரகாரம் அவருடைய பாஸ்போர்ட் பிரகாரம் சர்டிஃபிகேட் பிரகாரம் உடனே அமித்ஷா வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. நான் இப்பதான் கேள்வி வைக்கிறேன், அமித்ஷா ஏன் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும்? நாங்க தான் RSS எதிர்க்கிறோம், சனாதானத்தை எதிர்க்கிறோம். அதுல சொல்றாரு பாத்தீங்கன்னா, அடுத்து நான் இதை சோசியல் மீடியால போடவில்லை சொன்னாரா சொல்லலையா? நம்ம வாஜ்பாய் எல்லாம் நான் இருக்கும்போது எங்க வந்திருந்தாரு? துபாய் வந்திருந்தாரு. நேரடியாவே சந்திச்சிருக்கிறேன். ஏன் அவரை போய் சந்திக்கிறேன்? கெட்ட கட்சியில ஒரு நல்ல தலைவர். அமித்ஷா கெட்ட கட்சியில ஒரு கெட்ட ஆள். சரி, அனுமாரால் ஸ்ரீலங்கா எரிந்தது, இந்த அத்வானியால் இந்தியா எரியும்னாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் இதே மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நீ எப்படி காங்கிரஸ்ல போய் நீங்க சேர்றீங்க எப்படிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. காங்கிரஸோட சேர்ந்தேன், மக்களுக்காக சேர்ந்தேன், நல்லது செஞ்சேன், கலைந்து போகவில்லை. நான் கடும் பாறை, என்ன வேணுமான்னு பண்ணலாம். ஆனா எங்க தலைவர் கரைந்து போக மாட்டார், கலந்து போக மாட்டார். அவர் கூட கடும் பாறை, ஒரு கருப்பு பாறை. நீங்க அமித்ஷா கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து போய் பேசினாலும் எங்களுக்கு சந்தேகம் வராது. எங்க தலைவரே ஒரு நெருப்பு, அதை கட்டி பிடிச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்களே தவிர எங்க தலைவர் அழிக்க முடியாது. அது எங்க தொண்டனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்னும் வரல, கல்வி அமைச்சரா வர போறாங்களாம், அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. உங்க கட்சியில இருந்தா எந்த கட்சியிலே விடுங்க, மேற்கொண்டு ஏன் அதை சிக்கல நான் சம் XY அதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன் மோடியே எங்களுக்கு எதிரி இல்ல, அமித்ஷா கூட எங்களுக்கு எதிரி இல்ல, அவர் கொண்ட கொள்கை எங்களுக்கு எதிரி. இப்போ நீங்க எல்லா சேனல்லையுமே இந்த கருப்பாடு கருப்பாடுன்னு பேசிட்டே இருக்கீங்க சார். யார் தான் அந்த கருப்பாடு? அதை எப்போ நீங்க வெளியே சொல்லுவீங்க? நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, பிரதர் யார் அந்த கருப்பாடு சொல்லுங்கன்னு. சொல்லுவேன். சொல்ல வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் வரும், பொறுத்திருந்து பாருங்க. ஆனால் இப்போ சொல்வது அவ்வளவு நாகரிகம் அல்ல, அது ஒரு ஜனநாயகமும் இல்லை. சரிங்களா? நான் மனது பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அவள் பாதிக்கப்பட்டது சொல்லாமல் வாயமுள்ள இருக்க முடியாது. ஒருத்தவங்களை அடிக்கிறாங்க, ஐயோ ஒரு பெரிய ஆள்றா, வலிமையான ஆள்றா, அடிச்சிட்டாரான்னு கத்தாம நீ இருக்க முடியுமா? கத்தாம இருக்கிறவன் யாருன்னா அடிமை. நான் அடிமை இல்லை, நான் போராளி. அடிச்சா கத்துவேன். என்னை அடிக்கிறான், என்னை குத்துறான், இல்லை கிள்ளுறான் அப்படின்னு கூட கத்துவேன். கத்தாம அமைதியா இருக்க முடிஞ்சா திருப்பி அடிப்பேன். கேட்டா இப்போ திருப்பி அடிக்க முடியாது. நான் மிக எளியவன், நான் அப்படி அடிக்க முடியும். ஏன்டா நான் MLA-வா இல்லை MP-யா இல்லை மினிஸ்டரா? நான் சாதாரண கடக்கோடி தொண்டன். இப்போ பதவியும் இல்லை. கரெக்டா இளைஞர்கள்னா அதுக்கு 100 பேர் வருவேன், வர முடியாது. சாதாரண ஆளு. நீங்க தான் இப்ப அடிக்கிறீங்க, கரெக்டா? அப்ப நான் கத்துறேன், ஐயோ என்ன அடிக்கிறாங்களே யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு கத்துறேன். அது கூட கத்தக்கூடாதுன்னு கேட்கிறேன் நான். அப்படி இருக்க முடியாது. அம்பேத்கர் அப்படி சொல்லல. அம்பேத்கர் சொல்றாரு, கத்துறான்றாரு. அடிச்சா கத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தீர்வு கிடைக்கும். அந்த வேலையும் பேசியிருப்பேன். நான் பேசுறது அவங்களை எதிர்த்து பேசல. யாரும் தப்பா எடுக்கிறாங்க, கருப்பாடுகளை எதிர்த்து பேசுகிறார் சங்கத்தமிழ், அப்படிலாம் இல்லை. அடி வாங்கப்பட்டிருக்கிறேன், திருப்பி அடிக்க முடியவில்லை, ஆகையால் கத்தி கொண்டிருக்கிறேன். இதான் யதார்த்தமான உண்மை. ஓகே சார். இப்போ உங்களை இடைநீக்கம் பண்ணதுக்கு முக்கியமா ஒருத்தர் யார் காரணம்னா உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா எல்லாரும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா
அமித்ஷா வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சாரு, அதை நீங்க வந்து கேள்வி கேட்டதுனால தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவர் வந்து காஞ்சிபுரத்துல பேசும்போது உங்க தலைவருக்கே அமித்ஷா வந்து ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு சார். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், நீங்கள் வந்து ஏற்கனவே சிக்கலில் வந்த அந்த சிக்கலை தான் நீங்கள் திருப்பி மேற்கொண்டு சிக்கலாக்குறீங்க. ஆனால் நீங்கள் கேட்டுட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆள், அவர் யாரும் சொல்ல வேணாம், அதான் ஒரு நாகரிகம். அவர் வந்து அமித்ஷா வந்து எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்னு அவர் போடுறார். தப்பு இல்லை, நீங்கள் போடுற பற்றி தப்பு இல்லை. சிலாகித்து போடக்கூடாது, அதுதான் நம்ம கருத்து. சரி சார், போடுங்க. ஆனால் இது மாதிரி அமித்ஷா வந்து எத்தனை பேருக்கு போட்டிருக்கிறாரு ஃபோனு எனக்கு தெரிய. நான் இப்போ எல்லா எம்பிகிட்ட பழகவில்லை என்றாலும் ஓரளவுக்கு சில எம்பிகள் எனக்கு தெரியும். அவங்க நான் கேட்டேன், என்னங்க சார் உங்கள் பிறந்த நாள்லாம் பேசுவாங்களா? இல்லை சார், சில நேரத்தில் வந்து அந்த இதிலேருந்து பேசுவாங்க, அதாவது இந்தியாவுடைய தலைமை அந்த நிலையிலேருந்து அடிப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் அமித்ஷாலாம் எங்களுக்கெல்லாம் பேசினதில்லை அப்படின்றாங்க. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம தொண்டர்களை வந்து சனாதானத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு சொல்கிறோம். எங்கள் தலைவர் எங்களெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்கிறாருன்னா, தலைவர் என்ன சிந்திக்கிறாரோ அதே வேவ்லெந்தில் கீழே இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர், கீழே இருக்கிற ஒரு வட்ட செயலாளர், கீழே இருக்கிற ஒரு நகர செயலாளர் சிந்திப்பாங்க. தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதே வேவ்லெந்த். நான் சொல்கிறது இரண்டாம் கட்ட தலைவர் இல்லை, சாதாரண அடிமட்ட தொண்டன். அப்படி தான் நான் கட்சியை வளர்த்து வைத்திருக்கிறார். யார்? எழுச்சி தமிழர். யார்? எழுச்சி தமிழர் வளைத்து வைத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த கொள்கையில் அவர் வந்து என்னை வந்து அமித்ஷா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க போடுறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இப்போ அதோடு சேர்த்து தலைவரையும் கேட்குறீங்க. தலைவர் வந்து 10ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கான விளக்க கூட்டத்தில் பேசின உண்மைதான். நானும் போட்டு கேட்டேன், எனக்கும் அதிர்ச்சி ஆச்சு, மாட்டு கருத்து இல்லை. சின்னடா கடைசி நம்ம அவர் பேசினதுக்கு நம்ம சொன்னோம், இப்போ தலைவரே இதை சொல்கிறாரு அப்படின்னு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அவங்க வாழ்த்து தெரிவித்தது உண்மை. யாரு? அமித்ஷா. ஏன்னா எங்கள் தலைவர் வந்து பொய் சொல்ல மாட்டார். யாரும்? அமித்ஷா. அதான் எங்கள் தலைவர் சொல்கிறார்ல, எங்கள் தலைவர் எதுனாலும் சரிங்க, இது வரைக்கும் அவர் ஒரு பொய் பேசினா நான் பார்த்ததே இல்லை. சரி, நானே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ வேற ஆளெலாம் நிறையா பொய் பேசுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இங்கே ஒன்று பேசுவாங்க, அங்கே ஒன்று பேசுவாங்க, மேலே ஒன்று பேசுவாங்க, வீட்டில் ஒன்று பேசுவாங்க, ரோட்டில் ஒன்று பேசுவாங்க, நேற்று ஒன்று பேசுவாங்க, இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பொருளாக எடுக்கல, எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் எங்கள் தலைவர் வந்து பொய்ன்றது அவர் வார்த்தையில் வந்ததே இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும் பரவலாகவே. அதே பிரச்சனையே, ரைட்டா? வெளிப்படையாக எல்லாத்தையும் பேச. எஸ் 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 அதனால நாங்களும் இப்படி பேசுகிறோம். தலைவருடைய வளர்ப்புனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். வேறு வளர்ப்பாக இருந்தால் நாங்கள் அப்படியே ரொம்ப அமைதியாக இருப்போம், அப்படியே கிரிமினலாக இருப்போம். எப்போ என்ன பிரச்சனை அப்போ மட்டும் காயை நகர்த்துவோம், எங்களுக்கு தெரியாதா? ஆனால் தலைவருடைய பல்கலைக்கழகத்தில் படித்தா நம்ம இப்படி ஆகிட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர் வந்து அங்கே அந்த உண்மையை சொல்கிறாரு. தலைவருக்கு 10ஆம் தேதி பிறந்தனால அவருடைய இது பிரகாரம், அவருடைய பாஸ்போர்ட் பிரகாரம், சர்டிஃபிகேட் பிரகாரம் உடனே அமித்ஷா வாழ்த்து தெரிவிச்சிட்டார். நான் இப்போ தான் கேள்வி வைக்கிறேன், அமித்ஷா ஏன் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும்? முதல்ல வந்து பொதுச் செயலருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காரு. அது உண்மையா பொய்யா நம்ம குழப்பம்ல. இப்போ எங்கள் தலைவருக்கே வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்களா? அப்போ அது உண்மைதான். அப்போ எங்கள் தலைவருக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும்? பிஜேபி பக்கம் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் தான் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோம், சனாதானத்தை எதிர்க்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறோம். இன்னைக்கு அவர்கள் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் கொண்டு வர போறாங்க. அதை நாங்கள் தான் எதிர்க்கிறோம். அவர்கள் ஒரே நாடுன்றாங்க, ஒரே மொழின்றாங்க, ஒரே கலாச்சாரம்ன்றாங்க. நாங்கள் பன்மைத்துவத்தை விரும்புகிறோம். நாடு ஒரே நாடு தான், இந்திய நாடு. ஆனால் இந்திய நாடு என்பது பல மாநிலங்களின் கூட்டு கலவை, பல பன்முகத்தன்மை கொண்டவர்களுடைய ஒரு நாடு, பல மொழி பேசக்கூடியவர்களின் ஒரு நாடு. அதனாலதான் நாங்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்துகிறோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பது தனிப்பட்ட ஈழப்பிரச்சனை மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசிய மொழிகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு தேசிய இனமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதே அந்த மாநாட்டின் நோக்கம். அதுக்காக தான் அவர் நடத்துகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார். சூப்பர். எங்கள் தலைவர் பேசின பேச்சை நீங்கள் வேணால் திருப்பி போடுங்க. எனக்கு முதல்ல பார்த்துமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி சார். அதில் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அடுத்து நான் இதை சோசியல் மீடியாவில் போடவில்லை,
சொன்னாரா சொல்லலையா? நீ கட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல டயலாக் போடுறார், நான் சோசியல் மீடியாவில் போடவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, பிஜேபியை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நட்பு தான். ஏன்னா இப்ப எனக்கே தெரியும், அக்கா தமிழிசை நல்ல நட்பு எங்களோட, அண்ணன் பொன்னார் நல்ல நட்பு, எந்த கோளாறும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னமும் வாஜ்பாயெல்லாம் வந்து நான் இருக்கும்போது எங்க வந்திருந்தாரு, துபாய் வந்திருந்தாரு, நேரடியாகவே சந்திச்சிருக்கிறேன். வாஜ்பாய் நேரடியாங்க. ஏன் அவரை போய் சந்திக்கிறான்? கெட்ட கட்சியில ஒரு நல்ல தலைவர். அமித்ஷா கெட்ட கட்சியில ஒரு கெட்ட ஆளு. உலகமே அறிஞ்சதுதானே, உலகமே அறிஞ்சதுங்க. அப்ப இதே அமித்ஷாவோ இல்ல மோடியே வரும் பொழுது மோடியை எதிர்த்தவர் யார்? மோடி வந்து இங்க வரக்கூடாது, எங்க தமிழ்நாட்டுக்குள்ளன்னு கருப்பு கொடி காட்டினது யார்? மோடி வரும்பொழுது வந்து சட்ட இது கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்க முயற்சித்தது யார்? அவ திடீர்னு எப்படி வந்து வருது இப்படின்னா, எங்க தலைவர் போகல அங்க, அவர்கள் வளைக்க பார்க்கிறார்கள். ஏன்னா அமித்ஷா இருந்தார் பார்த்தீங்களா, அமித்ஷா இல்ல, அந்த காலத்துல வாஜ்பாயோட நண்பர் அத்வானி, அத்வானி எதிர்த்து எங்க தலைவர் மதுரையில போராட்டம் நடத்தினார், அமைப்பாக இருக்கும் பொழுது, கட்சியா இல்ல, அந்த காலகட்டத்திலே. சரி, அனுமாரால் ஸ்ரீலங்கா எரிந்தது, இந்த அத்வானியால் இந்தியா எரியும்னாரு. எப்படி? அனுமான் இருக்கார்லங்க, அனுமான் வந்து இலங்கையை அழித்தார், எரித்தார். அதே மாதிரி இவர் வந்து எரிப்பாரு. ஏன்னா அவர் ஒரு காலத்துல வந்து ரதத்துல போறோம்னு பெரிய ரத்த களமாக்குனார்ல. இன்னமுங்க காஷ்மீர்ல மன்னிக்கணும், அதுனா குஜராத்தில் அந்த கலவரத்தில் குற்றவாளிகளே இவர்கள் தான், குற்றவாளிகளங்க. சரி சரி. ஆனால் இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் போனனால அது இல்லாமல் போயிடாது. அது அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, விளக்கமாக சொல்லுவாங்க, 2002 என்னங்க நடந்துச்சு, யாருங்க அந்த குற்றத்திற்கு எல்லாம் காரணம். அப்போ எப்படி இப்போ திடீர்னு வந்து அதிகாரத்துக்கு போகும், ஆட்சிக்கு போனதுமே புனிதமானவர்களாக மாறி விடுவார்களா? அதுதான் எங்கள் தலைவர் சொல்கிறார். நல்லா கேட்டுங்க, தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சோசியல் மீடியாவில் போடலை. நல்லா கேட்டுக்கிறேன், இது அண்டர்லைன். அமித்ஷா ஃபோன் பண்ணலாம், அவர் சாதாரணங்க. சரி சார். அமித்ஷா வந்து அவர் வளைக்க பார்க்கலாம், வளைக்க முடியாது. நெருப்பை போய் வந்து அணைக்க முடியாது, தண்ணியை ஊற்றி அணைக்க முடியும். இன்னொரு நெருப்பை வந்து அணைக்க முடியாது. அவர் நெருப்புனா சனாதனத்தில் நெருப்பு, நாங்கள் ஜனநாயகத்தில் நெருப்பு. எங்களை அணைக்கிறதுக்கு ஒன்லி வந்து யார் முன்னால முடியும்? ஜனநாயகத்தினால தான் முடியும். ஏன் கருத்தை அவங்க சொல்றேன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் இதே மாதிரி கேள்வி கேட்குறாங்க அந்த காலகட்டத்தில். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீ எப்படி காங்கிரஸில் போய் நீங்கள் சேர்றீங்க எப்படிங்க அப்படின்னு போது அவர் சொல்கிறாரு, காங்கிரஸில் போய் நான் சேர்ந்தாருன்னா கட்சியில் சேரலை, அந்த அமைச்சரவையில் சேர்றாரு. சரி. அப்போ அவர் சொல்றார், காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் சேவெளி போக்கையை தீர்மானிக்கிற கடும் பாறை அப்படின்னு சொன்னது யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர். 37வது தொகுப்புல 524வது பக்கம் நான் சொன்ன அந்த கருத்துங்க. இந்த புக்கில் 37 பக்கம், என்ன எத்தனாவது பக்கம்? 524 பக்கத்தில், நான் காங்கிரஸில் அரசியல் இருக்கும் பொழுது எனது வகுப்பாருக்கு நான் விசுவாசமாக இருந்தேன். நான் காங்கிரஸ் அரசியல் அமைச்சராக சேர்ந்துள்ளதால் காங்கிரஸ் கட்சியிலும் சேர்ந்து விட்டேன் என்று பலர் நினைத்தார்கள். டாக்டர் அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து விட்டார், எனவே தாழ்த்தப்பட்டோர் ஏன் ஷெட்யூல் சாதிகள் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று வினாவினார். இதை பற்றி நான் லெக்னோவில் விளக்கி கூறினேன். அப்ப சொன்னார், லெக்னோவில் சொல்ல இருந்தது, மண்ணும் கல்லும் வெவ்வேறானவை, அவை ஒருபொழுதும் கலந்து ஒன்றாகி விடாது. நான் ஒரு பாறையை போன்றவன், அது கரைந்து போகாது, மாறாக ஆற்று நீரோட்டத்தையே அது மாற்றிவிடும். நான் எங்கே இருந்தாலும், நான் யாருடன் இருந்தாலும் எனது தனித்தன்மையை ஒருபொழுதும் இழந்து விட மாட்டேன். யாராவது என்னிடம் ஒத்துழைப்பு கோரினால் நல்ல காரியத்துக்காக அதனை நான் தருவேன். 4 ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசில் இருந்தபடி என்னுடைய வல்லமையை முழுவதையும் பயன்படுத்தி என் தாய் நாட்டுக்காக பணியாற்றினேன். எனினும் இந்த ஆண்டுகளில் காங்கிரஸ் ஸ்தாபனத்துடன் நான் கலந்து விடவில்லை. புரியுதா பாயிண்ட் உங்களுக்கு? புரியுது. நீ இன்றைக்கு வரைக்கும் முன்னாடி சொன்னீங்களே எடுக்க போறேன்னா அதுக்காகத்தான் அந்த பக்கத்தை நான் எடுத்து வச்சேன். ஓகே சார். காங்கிரஸோட சேர்ந்தேன், மக்களுக்காக சேர்ந்தேன், நல்லது செஞ்சேன், கலைந்து போகவில்லை. நான் கடும் பாறை, அது மணல், மணலும் பாறை எப்படி சேரும்? சூப்பரா சொன்னாரா?
அது மாதிரி எங்க தலைவரை வந்து அவங்க வாழ்த்து தெரிவிக்கலாம், என்ன வேணுமான்னு பண்ணலாம். ஆனா எங்க தலைவர் கரைந்து போக மாட்டார், கலந்து போக மாட்டார். அவர் கடும் பாறை, கரும் பாறை. அவர் கூட கடும் பாறை, ஒரு கருப்பு பாறை. ரைட்டா? கலந்து போக மாட்டேன். எங்க தலைவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. அர்ஜுனன் வந்து வில்லு நல்லா ஏந்துவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா? கர்ணன் வந்து நல்ல தியாக மனப்பான்மை உள்ளவர், கருணையானவர், ஈகம் செய்வார் அப்படின்னு சந்தேகம் வருமா? அம்பேத்கர் வந்து சட்டத்தை எழுதினாரா அப்படின்னு சந்தேகம் வருமா? மகாத்மா காந்தி அகிம்சையை போதித்தார், புத்தர் கோட்பாடுகளை சொன்னார் சந்தேகம் வருமா? அது எங்க தலைவர் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. நீங்க அமித்ஷா கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து போய் பேசினாலும் எங்களுக்கு சந்தேகம் வராது. ஏன்னா எங்க தலைவரே ஒரு நெருப்பு, அதை கட்டி பிடிச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்களே தவிர எங்க தலைவர் அழிக்க முடியாது. அது எங்க தொண்டனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி சார். ஆனா ஒரு சில பேர், நல்லா திருப்பி பொறுமையா சொல்ல, ஒரு சில பேர் அவங்ககிட்ட போய் பேசுறாங்கன்னா இல்ல இணைகிறாங்கன்னா அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா இவர்கள் கரைந்து போய் விடுவார்கள். இவர்கள் களிமண்ணை போன்றவர்கள். களிமண்ணை தண்ணியில போட்டா என்ன ஆகும்? கரைஞ்சிரும். அதுதான் எழுச்சி தமிழர் கடுமையான கடும் பாறை, களிமண். அதனாலதான் நம்ம பேசுனது. சரி சார். சில குறிப்பிட்டவரை என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கேட்டுக்கு, முக்கியமானது, ரொம்ப மனசு வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் மனதை உள்வாங்கி பதிவு செய்கிறேன். நம்முடைய நிதி அமைச்சர் யாரு? நிர்மலா சீதாராமன் அம்மையார் நம்முடைய நிதி அமைச்சர். இப்ப நிதி அமைச்சரா இருக்கிறாங்க. இவங்க வந்து கல்வி அமைச்சரா வர போறாங்களாம். வரல, கல்வி அமைச்சரா வர போறாங்களாம். அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. உங்க கட்சியில இருந்தா? எந்த கட்சியிலே விடுங்க, மேற்கொண்டு ஏன் அதை சிக்கல நான் சம் எக்ஸ் ஒய் அதோட நிப்பாட்டிக்கிறோம். சரி. நம்ம அதுல பேச போறது யாருன்ற ஆள் இல்லை, யாரும் தவறா இருக்கக்கூடாது, அவரே கூட தவறா எடுக்கக்கூடாது. ஆனா அந்த கோட்பாட்டத்தை பத்தி பேசணும். அப்ப நம்ம யாரை எதுக்குறோம்? பிஜேபி எதுக்குறோம், RSS எதுக்குறோம், அந்த அம்மையாரையும் எதுக்குறோம். தனிப்பட்ட அம்மையாரை எதுக்கல. நல்லா கேட்டுக்க, தனிப்பட்ட முறையில் ஏன் மோடியே எங்களுக்கு எதிரி இல்ல, அமித்ஷா கூட எங்களுக்கு எதிரி இல்ல, அவர் கொண்ட கொள்கை எங்களுக்கு எதிரி. ஓகே சார். கொண்ட கொள்கை எதிரி. தலைவர் கை கொடுக்கலாம், தப்பு இல்ல, கரைந்து போக மாட்டார். சங்கத்தமிழ் கை கொடுக்க முடியாதுல்ல. நான் சொல்ற பாயிண்ட் நல்லா கவனமா இருக்கணும். சங்கத்தமிழும் கூட கரைஞ்சு போயிடுவாங்க, ஆனா தலைவர் கரைய மாட்டாரு. நாங்க தொடரை எப்படி வச்சிருக்கிறோம்? பிஜேபியா விரட்டி அடி, முதல்ல கேஸ் வாங்கணுமா வாங்கலையா? அம்பேத்கர் சிலைக்கு பக்கம் வந்தால் அடித்து விரட்டு சொன்னது யாரு? எழுச்சி தமிழர். சொன்னது யாரு? சங்கத்தமிழன். செஞ்சது யாரு? தொண்டன். தொண்டனுக்கு ஒரு சட்டம், இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு சட்டமா? தொண்டனு மாதிரி நான் இருக்கணும், என்ன மாதிரி அவங்க இருக்கணும். தலைவரை விடுங்க. தலைவர் வந்து எந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், அதுதான் அவர் பேர் தலைவர். புரியுதா? அப்ப நாங்களாம் வந்து அப்படி சொல்லிவிட்டு இவன் போய் நான் கை கொடுத்தனா அவன் என்னை அடிக்க மாட்டான கம்பெடுத்து. எங்க மதுரையில அம்பேத்கர் சிலைக்கு மாலை வரும்பொழுது அங்க இருந்த மதுரை சிறுத்தைகள், பெண் சிறுத்தைகள் அடித்து விரட்டி விட்டு கேஸ் வாங்கி இன்னும் பல பேர் வழக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள் மனதில்? சொல்லுங்க பிரதர். அப்ப உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு பேசுவீங்க, தேவையில்லைன்னா இன்னொன்னு பேசுவீங்களா? அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் யாருன்னு கேட்காதீங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு நிதி அமைச்சருக்கு கல்வி அமைச்சர் பதவி கிடைப்பதாக தகவல். யார் அந்த தகவல் சொன்னது உங்களிடம்? யாரிடம் நீங்கள் தொடர்பு இருக்கிறீர்கள்? நான் கேட்கலப்பா, மம்ப எடுக்கிறேன், தொண்டன் கேட்கிறேன். சரி, யார் கேட்கிறா? தொண்டன் கேட்கிறேன், ஏன்ட்ட கேட்கிறேன். போன் பண்ணி என்னது நான் போல ரெக்கார்டு காட்டுறேன். கேட்டானா கேட்கலையா? தொண்டை மட்டும் கேட்கல, பெரிய அறிஞர் பெருமக்கள் கேட்குறாங்க, பல கட்சியில இருந்தும் கேட்குறாங்க. ஏன்னா நான் என்ன ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம், ஈஸியா என்கிட்ட பேச முடியும். நான் எல்லா பேருடைய போனை எடுப்பேன், உங்களுக்கே தெரியும். இன்டர்வியூ பேசியிருந்தா கூட போன் வந்துச்சு, நிப்பாட்டிட்டு போன் பேசுறோம்ல. அப்படி பல பேர் கேட்குறாங்க, என்னங்க எங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா? நாங்க பிஜேபியோட கைகோர்த்தால் மட்டும் எங்களை பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் மட்டும், நானே வச்சுக்கோங்க, எதுக்கு நான் மெத்தால சொல்ல, நீங்கள் மட்டும் வந்து நிதி அமைச்சர் கல்வி அமைச்சராக மாறுகிறார், அவருக்கு வாழ்த்துக்கள் என்று நீங்கள் சொல்வீர்களா? நியாயமான கேள்விங்க, அதுதான் அதை சொல்றேன், நியாயமான கேள்வி. அப்ப அதெல்லாம் நம்ம எதை வந்து வெளியில சொல்லணும், எதை வெளியே சொல்லக்கூடாது, அப்படி எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஏய் உள்ள பேசுறத வெளியில போய் பேசுறீங்கன்னு. நாங்க பல பேர் கிளாஸ் எடுத்துட்டு தான் உட்காந்துருக்கிறோம். சொல்லப்போனால் பேசிக்காவே நான் வந்து முதல்ல ஒரு லெக்சரர். ஓகே சார். 1992 அருள்மிகு கள்ளழகர் பாலிடெக்னிக்கில் 92 இருந்து இன்னும் சொல்ல வருஷத்தோட சொல்ல 1991 டிசம்பர் மாதத்திலிருந்து 94 டிசம்பர் வரைக்கும் 91, 92, 93, 94 3 ஆண்டுகள் நான் ஒரு
ப்ரொஃபஸர். ஓகே சார். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ப்ரொஃபஸர். எங்களுக்கு வகுப்பு எடுக்க தெரியாமல் இருக்குமா? அதே இப்போ அமைப்பத்திலும் புத்தகத்தை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, இப்போ 1994 என் வயசு எத்தனை? 24. இன்னைக்கு வயசு 54. அப்போ அமைப்பத்திலும் புத்தகத்தை படித்தால் என்ன? கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும், அரசியல் படுத்து நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும்னா, தலைமுறை தொடரும்னா உண்மையை பேசித்தே ஆவோம், பேசுவோம். எத்தனை முறை நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் உண்மையை பேசுவோம். அதில் எந்த வகையான மாற்றமும் இல்லை, எந்த வகையான காம்ப்ரமைஸும் இல்லை. ஏன்னா இது அவ்வளவு சிக்கலை உருவாக்கும். சைக்காலஜியில், மோப் சைக்காலஜியில் என்ன வரும்னா, சின்னடா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் எதுக்க சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்காரன் ஊர்வலம் போகும்போது நம்மளெல்லாம் போய் ஊர்வலம் தடுக்க சொல்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸின் மறு உருவமாக இருக்கிற அமித்ஷாவே வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க பேசுகிறாங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு ஒவ்வொரு தொண்டனும் யோசிப்பாங்க. இன்னைக்கு வந்து தொண்டர்கள் அறிவாளிங்க. ஒரு கருத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முக்கியமாக பதிவு பண்ணுங்க உங்கள் சேனலில். உங்கள் அப்பா காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில், நம்ம தாத்தா காலத்தில் தலைவர்கள் படிச்சிருப்பாங்க, தொண்டைங்கெல்லாம் அடிமுட்டாளாக தான் இருப்பாங்க. உங்கள் அப்பா என்ன படிச்சிருக்காரு? அவர் 5th. ரைட். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? இன்ஜினியரிங். இப்போ எங்கள் அப்பா அதே மாதிரி 10th, நான் இன்ஜினியர். அதே மாதிரி எல்லாரையும் பாருங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்க, ஒரு அம்பேத்கர் தான், ஒரு மகாத்மா காந்தி தான், ஒரு ஜவஹர்லால் நேரு தான். ஆனால் தொண்டை மூலம் படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்க, நம்ம அப்பாக்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்க, கருணாநிதி எந்த கல்லூரியில் படித்தார்? ஸ்டாலின் எந்த கல்லூரியில் படித்தார்? பட்டம் வாங்கினார். உதயநிதி ஸ்டாலின் கல்லூரியில் படித்தார், பட்டம் வாங்கினாரா? இன்னைக்கு இருக்கிற முதல்வர் படித்தார், பட்டம் வாங்கினாரா? படித்தார், பட்டம் வாங்கலை. சொல்ற ஃபுல்லாக கேஸ் ஸ்டடி பண்ணி தான் பிரதர் சொல்கிறேன். மோடி எந்த பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் வாங்கியிருக்கிறார்? ஜவஹர்லால் நேரு அந்த காலத்தில் பாரத்லா முதல் பிரதமர். நம்ம இதில் இன்னைக்கு இவ்வளவுக்கு படிச்சிருக்கிறாங்க தொண்டர்கள் பாருங்க. எனக்கு தெரிய படித்து ஒரு அறிஞராக இருக்க தலைவர் யாருன்னா எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான். நிகழ்காலத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் நல்லா யோசித்து பாருங்க, தொண்டை மூலம் படிச்சிருக்கிறேன். நிறைய பேருக்கு சொல்கிறேன், தலைவர் பெருமக்களே, தொண்டனை சாதாரண நினைக்காதீங்க. எப்போ இந்த யூடியூப் வந்துச்சோ, ட்விட்டர் வந்துச்சோ, ஏதோ ஒன்று பதிவு, அது பேர் இது வேற வந்திருக்கு, அது பேர் ஏஐ டக்குன்னு கேட்டால் சொல்லிடுது என்ன வேணுமானு. ஆமாம், ஏஐயில் அடித்து எந்த பிரச்சனை கேட்டால் சொல்லுதுங்க. அது வேற வேலையே இல்லை அவருக்கு. இப்போ ஏதாவது அடித்து ஒரு தலைவர் ஏன் இப்படி பேசினார், என்ன காரணம்னா அவர் வரலாறே சொல்லுது. அவர் இப்போ இல்லை, இதற்கு முன்னால் இப்படி தான் பேசினார் அப்படின்னு சொல்லுதுங்க. அவ்வளோ விவரமாக இருக்குது. அது வேற இருக்குது. பழைய உரம் ஃபுல்லாக படிச்சிருக்கிறான். எல்லா தொண்டும் நல்லா எம்ஏ படிச்சிருக்கிறான், இன்ஜினியர் படிச்சிருக்கான், டாக்டர் படிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களை ஏமாத்தணும் முயற்சிக்காதீங்க தயவு செய்து. தலைவர்களாகி நீங்கள் தான் படிக்காத குக்குருவாக இருக்கிறீர்கள். ஆனால் தொண்டர்கள் எல்லாம் படித்து பட்டம் வாங்கி முறையாக இருக்கிறாரு. ஆனால் நீ வேலை கொடுக்க மாட்டீங்க, அதான் பிரச்சனை. வேலை கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்க்கை ஜெகஜோதியாக இருக்கும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையினாலதான் நம்ம குரல் கொடுக்குறோம். இப்போ நான் இவ்வளவு தைரியமாக பேசுகிறேன்னா வேற யாரும் இல்லை, 2 பேர் தான். ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொரு எழுச்சி தமிழர். எழுச்சி தமிழர்னு தனிப்பட்ட ஆளு என் மேலே கோவப்படலாம், தப்பு இல்லை. ஆனால் எழுச்சி தமிழர் என்ற ஒரு கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, கோட்பாடு, அது என்னை படுத்தாது, பட முடியாது. நான் சொன்னதில் எந்த வகையான கருத்தும் இல்லைங்க. இதே கருத்து தான் நான் அன்னைக்கு பேசினேன். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசிட்டேன். சரி சார், அதுதான் பேசக்கூடாது. அது மனித மாண்பு இல்லை, அது எனக்கு தெரியுது, அதை உணர்றேன். ஆனால் சொன்ன கருத்தில் நான் பேக் அடிக்கலை, சொன்ன விதம் தான் தப்பு. கோபமாக குண்டக்க மண்டக்க வஞ்சி விட்டுட்டோம். சரி சார், இதெல்லாம் மானங்கட்ட செயல், முட்டாள்தனமான செயல், நாகரிகமற்ற செயல். இது மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்தி நம்ம நாகரிகம் இல்லாமல் பேசிட்டோம். ஆனால் சொன்ன கருத்து என் உள் மனசிலிருந்து மட்டும் வரல, ஒவ்வொரு தொண்டனின் ஆள் மனதிலிருந்து வந்த வெளிப்பாடு. எவனும் ஏற்றுக்கிறல. இப்போ இந்த இதுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்தாங்களே, நிதி அமைச்சர் கல்வி அமைச்சர் ஆனதுக்கு எத்தனை பேருன்றீங்க, ஃபுல் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். எடுத்து நான் பாட்டு என் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டே இருந்தால் மானம் மரியாதையே போயிடும். அதனால் நம்ம செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம அமைதியாக இருக்கிறோம். சார், இப்போது இந்த மாதிரி விஷயத்தினால தான் உங்களை வந்து இடைநீக்கம் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. திருப்பியும் நீங்கள் அதே கருத்தை தானே சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடைநீக்கம் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு நீங்களே கொடுக்குற மாதிரி ஆயிடுமே சார்? நான் அப்பயே சொன்னேன் சார், எனக்கு வழிகாட்டி வந்து 2 பேர், புரட்சியாளர் அம்பேத்கர், எழுச்சி தமிழர். பல பேருக்கு பல வழிகாட்டி இருக்கலாம்.
ரைட்டா? சில பேர் சவார்கர் கூட வழிகாட்டியாக இருக்கலாம், சில பேருக்கு மோகன் பகவத் கூட இருக்கலாம், சில பேருக்கு அமித்ஷா கூட இருக்கலாம். சங்கத்தமிழனுக்கு வழிகாட்டிகள் 2 கண்ணு மாதி, ஒன்று புரட்சி அம்பேத்கர், ஒன்று எழுச்சி தமிழர். புரட்சி அம்பேத்கர் இப்போ இல்லை, எழுச்சி தமிழ் நிகழ்காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவருடைய பல்கலைக்கழகத்தை படித்த கருத்தை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். சரி, சொன்ன விதம் தான் தப்பு, சொன்ன கருத்து தப்பு இல்லை. சரிங்களா? இன்னமும் அம்பேத்கருடைய கருத்துக்களை படிச்சுட்டு நான் இவ்வளவு பேசுறதே குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசியிருக்கணும், இன்னும் வேகமாக பேசியிருக்கணும். எங்கள் தலைவருடைய படிப்பெல்லாம் படிச்சுவிட்டு நான் ரொம்ப அமைதியாக தான் பேசுகிற மாதிரி எனக்கமோ தோணுது உள் மனசுக்குள்ள. இவ்வளவு ஜனநாயக ரீதியாக பேசுகிறோமே, சூப்பராக. நம்ம அவர் அடிச்சா திருப்பி அடின்றாரு, அடங்க மறுன்றாரு, அத்து மீறுன்றாரு, திமிரியலு திருப்பி அடினா அநீதி எதுத்தானே சொல்றாரு, ஆளை பார்த்த சொன்னாரு. ஒருத்தர் சாதியவாதியா இருந்தா இல்லைன்னா ஒருத்தர் வந்து சனாதனவாதியா இருந்தா அடி. சனாதனவாதி வந்து எங்கேயுமா இருக்கலாம். ஒரு காலத்துல ஏர்போர்ட் மூர்த்தி எதிர்த்து எங்க தலைவர் சில கருத்து சொன்னார். ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சமூகம்? ஒடுக்கப்பட்ட சமூகம் தானே. ஏன் அந்த கருத்து சொன்னோம்? நல்லா நீ அந்த பாயிண்ட் யோசிக்கணும். அவரும் ஒரு பறையர் தான், ஏன் அந்த கருத்தை சொன்னோம்? பறையராக இருந்தாலும் கூட செயல்பாடுகள் சரியில்லை. உங்களுக்கு பாயிண்ட். அது மாதிரி கட்சிக்காரராக இருந்தாலும் கூட அது கட்சிக்கு நன்மையாக இருக்கிறதா அப்படின்றது மிகவும் பார்க்க வேண்டிய ஒன்று. இதுக்கு நான் வந்து புரட்சியார் அம்பேத்கருடைய கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாருடைய கருத்து? புரட்சியார் அம்பேத்கருடைய கருத்து. என் கருத்துலாம் இல்லை, என் தலைவர் கருத்து கூட இல்லை. அப்போ யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த புத்தகம் 37வது பக்கத்தில் புத்தகத்தில் 530வது பக்கம். எத்தனை பக்கம்? 530 பக்கம். நல்லா பார்த்துக்கிறீங்க புத்தகத்தை. இங்கே பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இறுதியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இறுதியாக யார் சொல்றாரு? புரட்சி அம்பேத்கர். அதையே தான் நானும் சொல்றேன், அவருடைய வாய்ஸாவே சொல்றேங்க. இறுதியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு கட்சி தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்யும். அந்த கட்சி ஷெட்யூல்டு சாதிகள் சம்மேளனம் தானா. அவர் ஒரு கட்சி வச்சிருந்தார், அவர் அந்த கட்சியை சொல்றாரு. அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரே ஒரு கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்புனா விடுதலை சிறுத்தைகள் தான். அடுத்து பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. அடுத்து, நான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துள்ளேன், நீங்கள் அதை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும். நான் ஒரு மரம் நட்டுள்ளேன், அதற்கு நீங்கள் நீரூற்றி வளர்த்தால்தான் நிழலும் பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அம்பேத்கர் வந்து சொல்றாருங்க. அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியான எழுச்சி தமிழர் இன்னைக்கு வந்து ஒரு மரத்தை நட்டிருக்கிறாரு. அதான் விடுதலை சிறுத்தை கட்சி. அதுக்கு நான் நீர் ஊற்றணும், அவர் சொன்னாத்தான் ஊற்றணும் இல்ல, அம்பேத்கர் தான் சொல்றாரு. அதுதான் நாங்க செய்யற வேலை. அடுத்து பாருங்க, நான் ஒரு மரம் நட்டுள்ளேன், அதற்கு நீங்கள் நீரூற்றி வளர்த்தால்தான் நிழலும் பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும், இல்லையேல் நீங்கள் வெயிலில் காய வேண்டியதுதான். நான் வகுப்பு அழிந்துவிடும், நமது வகுப்பு அழிந்துவிடும். எனவே அரிஜன மக்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பதகையின் கீழ் வர வேண்டும். அதாவது அந்த மக்கள் அழிந்து விடுவார்கள் சொல்றாரு. எல்லாரும் அந்த தாழ்த்தப்பட்டோர் சமூக ஒரு அமைப்பு கட்டியிருக்காரு பார்த்தீங்களா, அது கீழ் வர வேண்டும். ஏன்னா அதெல்லாம் தமிழ்லாம் அந்த பழைய காலத்து தமிழ், அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராது. அதே நான் சொல்றேன். அதை மேலும் வலுவுள்ளதாக்க வேண்டும். நாம் ஒன்றுபட்டால் நம்மால் எதையாவது சாதிக்க முடியும். ஒன்றுபட்டால் உயர்ந்து நிற்கலாம், பிளவுபட்டால் கீழே தான் விழுவோம். இதைத்தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. 530வது பக்கம். அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணு, கருப்பாடு நம்மளை பார்த்தாலே வில்லை மாதிரி பார்க்கறது. நம்மளை பார்த்தாலே எப்படி வில்லை மாதிரி பார்க்கறது. நான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரதர் சொல்லி முடிச்சிருவோம். நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டோம், யாரையும் இகழ்ந்து பேச மாட்டோம். எல்லா மனிதர்களையும் நம்ம மதிக்கணும் அப்படின்றத எங்கள் தலைவருடைய கோட்பாடு, புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடு, எழுச்சி கோட்பாடு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போய் அவர் ஏரியாவில் போய் ஒரு பயிற்சி பட்டறை நடத்துகிறோம். அந்த பட்டறையில் அவர் பேரும் போட்டிருக்கு, என் பேரும் போட்டிருக்கு. சரி, அவர் வரலை. சரி, ஏதோ வேலைப்பா வரலை, நம்ம தப்பா எடுக்கலை. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடத்தியிருப்பாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட அடுத்து பேசுறதே இல்லையா. அப்போ யாரு நிராகரிச்சா? நானும் நிராகரிக்கிறேன். நான் எல்லார்ட்டையும் கைகோர்க்க விரும்புகிறேன். கையை உதறி விட்டு செல்வது யார்? ஏன் செல்லுகிறீர்கள்? எதற்காக செல்கிறீர்கள் கேள்வி வரும்ல. அதே திண்டிவனத்தில் நான் பேரோட சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல சொன்னது வானூர். அந்த மாவட்ட செயலர் பேர் வந்து தம்பி வீர பொன்னிவளவன். அவருடைய தலைமையில் நடந்த பயிற்சி பட்டறை வரல. அடுத்து திண்டிவனத்தை சார்ந்த சார்லஸ் என்ற மலைச்சாமி ஒரு நிகழ்வு நடத்துறார்.
சிறப்பான நிகழ்வு. அந்த நிகழ்வில் என்னையும் அழைக்கிறார், அந்த குறிப்பிட்ட தலைவரையும் அளிக்கிறார். அதற்கும் அவர் வரவில்லை. ஓகே சார். அப்ப யார்கிட்ட விலகிறா? நான் எல்லாரையும் அன்பா அணைக்க தான் பார்க்கிறேன். நம்மளை விட வயது முதிர்ந்தவர்களை வணங்கி நான் வழியில் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அப்ப எங்களை ஒரு த்ரெட்டை நினைக்க கூடாதுல்ல. உங்களுக்கு புரியுது? இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் பேசாம இருக்க முடியாது பிரதர். அது எப்படி பேசாம இருக்க முடியும்? புரட்சி அம்பேத்கர் அப்படி பார்த்து இந்த புத்தகத்தை எதிர்க்க கூடாது. எதுக்கு புத்தகம் யாருக்காக எழுதினார்? மக்களுக்காக இருக்கிறாரு. புத்தகம் யாருக்காக எழுதினாரு? மக்களுக்காக. மக்கள் தான் மக்கள் பிரச்சனை பேச முடியும். யாருன்னே தெரியல. நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்க, யாரோ ஒருத்தர் கார் ஓட்டி போறாரு, அவர் ஒரு ஆட்டோக்காரர் பேசுறாரு, அவர் என்ன சொல்ற, சங்கத்தமிழ் இடைநீக்கம் செய்தது தப்பு, திருப்பி உடனே சேருங்க சொல்றாருல. யாருன்னே தெரியல. இது மாதிரி பல பேர். அப்ப நம்ம பக்கிட்ட நியாயம் இருக்கு பிரதர், உண்மை இருக்கு, நீதி இருக்கு. தொடர்ந்து போராடுவோம். ஓகே. தொடர்ந்து அறம் சார்ந்து போராடுவோம், நீதி சார்ந்து போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரைக்கும் போராடுவோம். இப்போ நான் திருப்பி நான் போய் இங்கே ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை தொண்டனும் கிடைத்த வெற்றி. அதை ஒவ்வொருத்தரும் விரும்புகிறேன். பாவம் பேச முடியாமல் எழுத முடியாமல் இருக்கிறேன். அதுக்காக எனக்கு எழுதலை அப்படின்னு தப்பாக எடுக்காதீங்க. பொறுப்பாளர் நிறைய பேர் சொல்கிறாங்க எழுதவா, நான் வேணான்றேன். எழுதுனா தப்பாயிருங்க. ஒரு தலைமைக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னா அமைதியாக இருப்போம். நிறைய பேர் தனிப்பட்ட முறை என்ன பேசி தானே இருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக எழுச்சி தமிழர் அவர்கள் வருகின்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு முன்னால் என்னை அணைப்பார், மீண்டும் இணைப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார். இவ்வளவு நேரம் நிறைய கருத்துக்களை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.